உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. செப்டம்பர் மாதம். இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள், பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். முக்கியமாக 2 மாற்றங்கள். ஒன்று, செப்டம்பர் 15ஆம் தேதி வரையிலும் சூரியன் சிம்ம வீட்டில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு வந்து விடுகிறார். இத்தனை நாளாக உலகமே கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் 2 பேர் இல்லை. காரணம், கன்னியில் இருந்த செவ்வாய். பொதுவாகவே 12 ராசி அன்பர்களுக்கும் ஒரு 2 மாதமாக எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை, அப்படி தான் சொல்லணும். நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்து எவ்வளோ சிக்கனமாக இருந்தாலும், அல்லது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்து அதிகமாக செலவு பண்ணாலும், நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த விரயங்களை அடுத்து வரக்கூடிய செலவுகளை, அந்த எக்ஸ்பென்சஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணியிருக்கவே முடியாது. கன்னியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும். கடல் ஏதாவது வற்றி போய் நம்ம பார்க்க முடியுமா? ஆனால் கன்னியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகுமா? அப்போ அந்த அளவுக்கு ட்ரையாக கொண்டு வந்துருமா? இது ஜோதிட சொல். உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையிலேயே கடந்த 2 மாதங்கள் அந்த செவ்வாய் கன்னியில் இருக்கிறவர்களும் யாராக இருந்தாலும், சேமே 4 நாள் போய் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு வந்தாருன்னா பார்த்துக்கோங்க. அப்போது அது நிறைய கமாண்ட் இருக்குது, நமக்கு வேணாம். அப்போது யாராக இருந்தாலும் அந்த செவ்வாய் அந்த வேலையை செய்தது. அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது. யாராக இருந்தாலும் 12 ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில், ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும். செலவுகளை கண்ட்ரோல் இல்லாமல் என்ன மீறி போய்கிட்டு இருக்கு சாமி, என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியலை, எனக்கு நடக்கக்கூடிய செலவுகளை தடுக்க முடியவில்லை. தூங்கி எழுந்தால் ஏதோ ஒரு செலவு வருது. தூங்கி எழுந்தோம்னா என்ன ஃபோன் வருமோ, இன்றைக்கி எந்த பொருள் என்ன வேலை வைக்குமோன்னு தெரியல, ஆஃபீஸ் என்ன நடக்குமோன்னு தெரியல, அல்லது கம்பெனியில் எந்த பொருள் என்ன ஆகுமோன்னு எனக்கு தெரியல, என்ன வேலை வைப்பாங்கன்னு தெரியல, இல்லை எந்த டிரைவர் கால் பண்ணுவான்னு எனக்கு தெரியல சாமி. அப்போ தூங்கி எழுந்தோம்னா அந்த பயம் இருக்குது, இன்றைக்கி என்ன செலவு வரப்போதோ, என்ன கால் வரப்போதோ, என்ன ஃபோன் வரப்போதோன்னு. அந்த மாதிரி வீண் செலவுகள் இருக்குமேயானால், வீண் விரயங்கள் இருக்குமேயானால், அந்த சிறு சிறு விபத்துக்கள் அதெல்லாம் இருக்குமேயானால், அவையெல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆக போது மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும். இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி. ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம். செவ்வாய் மாறிடுறாரு, அதனால் இயல்பு நிலைக்கு நீங்கள் எல்லாம் திரும்பி வந்து விடுவீர்கள். அதே போல் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை, சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்த காரணத்தினாலே நிறைய குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம், செவ்வாய் சனி சேர்ந்தாக்கா அதுவும் இந்த கேதுவுடைய தொடர்பு வரும்போது அது ஆப்ரேஷன், சிறு சிறு ஆப்ரேஷன், கட்டினாலே ஒன்று அது கர்ப்பப்பையில் வரக்கூடியதாக இருக்கும், இல்லை செஸ்ட்டு கேன்சராக இருக்கும், அந்த மாதிரி இதேன்னு ஒன்று கட்டி தான், அதான் விஷயம். அப்போ உடல்நிலை ஆரோக்கியங்கள்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆக போகுது. ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சிறு சிறு ஆப்ரேஷன்ஸு, சின்ன சின்ன விபத்துக்கள், கீழே விழுந்துட்டேன், மேலே விழுந்துட்டேன், வண்டியில் போகும்போது இப்படி ஆயிடுச்சு, சரி, இந்த மாதிரி சிறு சிறு விபத்துக்கள், எலும்பு முறிவுகள் போன்ற இன்ஜுரிஸ் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட சரியாகக்கூடிய காலம். ஸோ ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வார்த்தை சொல்கிறேன், தைரியம் சொல்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், விபத்துக்கள் குறையும். ஸோ 2 சப்ஜெக்ட், ஒன்று மன மகிழ்ச்சி, நிம்மதி, செலவுகள் குறையும், இன்னொன்று ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது.
அதே போல் இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, கோல்டு பிஸ்னஸ்ஸு, ஆர்கிடெக்ட் செய்யக்கூடியவர்கள், ஆட்டோ கேடு, பிளானர்ஸு, டிசைனர்ஸு, கலைத்துறை, இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம். ஏன்னா சுக்கிரன் அற்புதமான இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அதே போல் தியேட்டர்ஸு, மால் சென்டர்ஸு, அப்புறம் திருமண மண்டபங்கள், இதெல்லாம் சுக்கிரனுடைய காரகத்துவம் எங்கெல்லாம் அப்ளை ஆகுமோ இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. ஸோ இப்படி நம்ம தனித்தனியாக பார்த்துக்கிட்டே போகலாம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, செப்டம்பர் மாதம் மகர ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். அதாவது பிஸ்னஸ் இன்றைக்கெலாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது, தொழில் நடத்துறதுங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. அரசாங்கம், அதை சார்ந்த சில விஷயங்கள், அதிகாரிகளுடைய தொந்தரவு, நிறைய விஷயம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, டேக்ஸு, சரியா, அதை வந்து நல்ல முறையில் ஒரு 20 பேர், ஒரு 10 குடும்பங்களை காப்பாற்றுறது அப்படிங்கிறது ஒன்றில் சாதாரணமாக ஒரு ஹார்ட்வேர்ஸ் இருக்குனாக்கா ஒரு 10 குடும்பம் அதில் பிழைக்கும். ஆனால் அதுவே ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தால் ஒரு 300-400 குடும்பங்கள் பிழைக்கும், 3000 குடும்பங்கள் பிழைக்கும். அப்போ இந்த தொழில் செய்கிறதுங்கிறது இன்றைக்கி ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதில் மகர ராசி என்பவர்கள் குறிப்பாக அந்த தொழிலை கட்டி காப்பாற்றி கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப சவாலாக உள்ளது. நிறைய கஷ்ட நஷ்டங்கள் நம்ம மகர ராசிக்கு பார்க்குறோம். பரம்பரையாக அப்படியே செஞ்சுட்டு வர தொழிலும் இருக்குது. அப்பா ஆரம்பிச்சிருப்பார் அந்த கம்பெனியை, அவர் ரொம்ப ஜீரோலேருந்து கொண்டு வந்திருப்பார். அப்புறம் அதுக்கப்புறம் பசங்க, அதுக்கப்புறம் இன்றைக்கி பேர பசங்க வந்து செய்வாங்க தொழிலை. அந்த மாதிரி நம்ம நிறைய கம்பெனி உதாரணங்களாக சொல்ல முடியும். அவர் குரூப் ஆஃப் கம்பெனியாக இருப்பாங்க, ஒரு செட்டில்டாக ஒரு குரூப் ஆஃப், அவங்களே ஒரு சுகர் மில் வச்சுருப்பாங்க, ஒரு காட்டன் மில் வச்சுருப்பாங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்கும், ஷோரூம்ஸ் இருக்கும், அவங்களுக்கே மல்டிப்புளாக இருக்கும். குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ப்ரைவேட் லிமிட்டடாக இருப்பாங்க. அல்லது ஒரு தொழில் நிறுவனங்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, உற்பத்தி நிறுவனங்கள், அதே போல் ஃபார்மா இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதில் ஓன் ப்ராடக்ட் வச்சுருக்கக்கூடியவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்தக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பீப்புள்ஸு, அதே போல் பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், பேங்க் செக்டர்ஸு, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனாக்கா உங்களுக்கு பில்டர்ஸ், கட்டுமான தொழில்கள், கனிம வளங்கள், கிரஷரு, குவாரிகள், ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள், அரசியல் தொடர்பு, அரசியல் சார்ந்து தொழில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அதில் செகண்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, அல்லது அவங்களுக்கு ஒரு பினாமியாக இருந்து அவங்க சொத்து பத்துகளை காட்டி காப்பாற்றி கொடுக்கறது, அதில் வரக்கூடிய உயிர் பயங்கள், இதில் சில சிக்கல்கள், ஒரு பெரிய டிரான்சாக்ஷன்ஸ், ஒரு 5000 கோடி அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய டிரான்சாக்ஷன்ஸு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், மெயினாக கனிம வளங்கள், இரும்பு சம்பந்த, உலகம் முழுவதும் நீங்கள் மலேசியா இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், அல்லது ரஷ்யாவாக இருக்கலாம், யுஏஇ, அரப் கண்ட்ரீஸு, வேர்ல்டு வைடு, யூகே, யுஎஸ்ஸு, இப்போ உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரிதான்,
தொழில் அமைப்புகள், பிஸ்னஸ் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மகர ராசி அன்பர்களே. இன்னும் சொல்லப்போனால் மகர ராசி அன்பர்களே, தொழிலில் பிஸ்னஸில் வரவு செலவுகள், டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். உங்கள் தொழில் என்னால் கட்டி காப்பாற்ற முடியல சாமி, எனக்கு ட்ரபுளாக இருக்குது, இந்த பிஸ்னஸ் செய்கிறது என்னால் முடியல, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு உங்கள் பிஸ்னஸில் ஏதேனும் பிரச்சனை இருக்குமே ஆனால், கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், இட பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை திடீர்னு ஏற்பட்டதாக இருக்கலாம், ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதேனும் ஒரு இபி ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மனசை பாதிச்சிருக்கலாம், அல்லது ஒரு விரக்தியான மனநிலையை உருவாக்கி இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த மாதிரியான பிஸ்னஸை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும். உங்கள் பிஸ்னஸில் ஏதேனும் கஷ்டம் இருக்குமே ஆனால், அது கடனாக இருந்தாலும் பரவாயில்ல, கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே, உங்களை காப்பாற்ற முடியும். அதுக்கெல்லாம் வழி இருக்குது, பரிகாரங்கள் உண்டு. அப்போ எந்த மாதிரியான பிரச்சனைகள், செய்வினையாக இருக்கலாம், அந்த இடதோஷங்களாக இருக்கலாம், வாஸ்து பிரச்சனையாக இருக்கலாம், மெயினாக இடதோஷங்களாக இருக்கலாம், திருஷ்டிகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அல்லது ஜாதக கோளாறுகளாக இருக்கலாம், அட்டமாதிபதி தசை, மாரகாதிபதி தசை, அவயோக தசை. அப்போ தொழில் அமைப்புகள், வருமானங்கள், வேலை வாய்ப்புகள் எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே, அதெல்லாம் சரி பண்ண முடியும். அதுக்கெல்லாம் வழிவகை உண்டு, வழிபாடுகள் இருக்குது. அதை அறிந்து செய்வீர்களேயானால் தொழில் சிறக்கும். ஆமாம், இழந்த பொருட்களை, இழந்த செல்வங்களை மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு. நிறைய மகர ராசி அன்பர்கள் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு இதெல்லாம் போட்டு, கோல்டு மார்க்கெட்டில் போய் யாராவது நம்ம நஷ்டத்தை பார்த்துருப்போமா? ஆனால் மகர ராசியில் இருக்கிறாங்க. அப்போ அதை போல் தொழில் அமைப்புகளில், இல்லை ஷேர் மார்க்கெட்டாக இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட், பணங்காசு இழப்புகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், பிஸ்னஸ் லாஸ் அல்லது பணங்காசு இழந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்வீர்களே ஆனால் கவலை வேண்டாம், இழந்த செல்வங்களை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு. எந்த வம்பு வழக்குகளிலும் வெற்றி உறுதி மகர ராசி அன்பர்களே. அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு, குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் உண்டு. வேலையில் இடமாற்றத்திற்கான கால நேரம் அமைகிறது. எனதருமை மகர ராசி அன்பர்களே, வேலையில் இடமாற்றங்கள், வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல சாமி, வேணும்னே என்னை கார்னர் பண்ணுறாங்க, என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க, இரிட்டேட் பண்ணுறாங்க, நம்ம வேலையை விட்டு போகணுன்னு எதிர்பார்க்குறாங்க, வேணும்னே நம்ம வேலை அபாண்டமாக ஒரு வீண் பழி இமேஜை டேமேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், எதிரிகளுடைய தொந்தரவுகள், சூழ்ச்சிகள், கலகங்கள் இருக்குமே ஆனால், அதெல்லாம் கூட வாராகி வழிபாடுகள் உண்டு. வேலையில் எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதீங்க, வாராகி வழிபாடு இருக்குது, வாராகி இருக்காங்க, கண்டிப்பாக உங்களை காப்பாற்ற முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு என்ன கேள்வி, உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம் தீர்மானிக்கும். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.